ரீசெண்ட் டேஸில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில் நம்ம பப்ளிக் வந்து மக்கள் தொடர்றதுனால இம்மிடியேட்டாக உயிரிழப்பு ஏற்படுதுன்னு நம்ம செய்திகள் பார்த்துருக்கோம். அந்த ஸ்பாட்டில் என்ன ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலாம்? எலக்ட்ரிக் இன்ஜுரின்றது நம்ம பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு கரண்ட் போகிற இடத்துல நம்ம டச் பண்ணி அது கரண்ட் பாஸ் ஆகிறது நம்ம இதில். ஸோ நம்ம வந்து எந்த இடம் படுதுன்றது நம்மளோட பாடியில் முக்கியமானது. சப்போஸ் நம்ம கை, யூஸ்வலாக கை தான் படும், புரியுதுங்களா? கையிலேருந்து எலக்ட்ரிக் ஷாக் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக பாஸ் ஆகும். அது பாஸ் ஆகும்போது அது இதயத்தும் பாஸ் ஆகும், கீழே இருக்க உடம்புல இருக்கிற எல்லா பாகமும் பாஸ் ஆகும், புரியுதுங்களா? இதனால் வந்து ஒரு விதமான அதாவது இந்த எலக்ட்ரிக் இது வந்து நம்ம ஹார்ட்லேயும் நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட்லாம் தான் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த நம்ம எலக்ட்ரிக் ஷாக் என்ன பண்ணும், அதனோட ஹார்ட் மசில்ஸை டேமேஜ் பண்ணும், இல்லை அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் கொடுக்க வேண்டிய அதை டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் இந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம டச் ஆகி அந்த ஹார்ட்டை க்ராஸ் பண்ணி கீழே போகும்போது இந்த இம்பல்ஸ் இது பண்ணும்போது உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ஹார்ட்டை இது பண்ணி, ஹார்ட்டும் ஒரு விதமான எலக்ட்ரிசிட்டியில் துடிக்கிற உறுப்பு தான். அதை நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறது போயிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகி அந்த மசில்ஸ் எல்லாம் மேபி ஃபெயிலியர் ஆகிடலாம், இல்லைன்னா அதை எரிஞ்சிடலாம், இல்லைன்னா அந்த கரண்ட் வராமல் இதுவாகிடலாம். அப்போ வந்து ஹார்ட் அட்டாக் சடனாக அரெஸ்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அது துடிப்பே இல்லாமல் இறந்து போயிடுவாங்க. சில பேர் வந்து எலக்ட்ரிக் ஷாக்கு மேலே ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த ஓவர் ஹெட் ஒயரெல்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த எலக்ட்ரிக் ஷாக்கில் பட்டு கீழே விழுந்துருவாங்க. அது பேர் செகண்டரி இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? எலக்ட்ரிக் ஷாக் ஒரு இன்ஜுரி, செகண்டரி இன்ஜுரின்றது வழக்கமாக நடக்கிற ஆக்சிடென்ட் போல் மேலேருந்து விழுந்தால் யார் விழுந்தாலும் நடக்கக்கூடிய இன்ஜுரிஸ். ஸோ அதனால் என்ன போன்ஸ் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகலாம், அதெல்லாம் இருக்கலாம், இல்லை ஒரு செஸ்ட் இன்ஜுரி வரலாம், இல்லை அப்டமினல் இன்ஜுரி வரலாம். அதெல்லாம் மேலேருந்து விழுந்தாதான். ஆஸ் சச் எலக்ட்ரிக் ஷாக்குனால சடனாக இதயம் நின்று போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த வோல்டேஜ். எப்பவுமே ஒரு எலக்ட்ரிக் ஷாக்குக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட்னுவாங்க. எக்ஸிட் பாயிண்ட் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா காலாக தான் இருக்கும், ஏன்னா காலில் தான் இருப்பாங்க. என்ட்ரி பாயிண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையை தொடுறதுனால தான் வர எலக்ட்ரிக்கல் ஷாக் இருக்கும். ஸோ என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் இது வந்து மூளையும் பாதிக்கும். ஏன்னா மூளைக்குள்ள இருக்கிற நர்வஸ் சிஸ்டமையும் நிறைய பாதிக்கும், மெமரி லாஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் இது யூஸ்வலாக நம்ம கையிலேருந்து போகிறதுனால அது எலக்ட்ரிசிட்டி கீழே தான் பாஸ் ஆகும். நம்ம கையிலேருந்து கீழே போகும்போது நம்ம ஹார்ட்டை க்ராஸ் பண்ணி தான் போகும், புரியுது? அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். அப்போ அங்கே இருக்கிற ஹார்ட் மசில்ஸை டேமேஜ் பண்ணலாம், அங்கே இருக்கிற எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை டீஅரேஞ்ச் பண்ணலாம். டீஅரேஞ்ச் பண்ணும்போது கீழே போய் எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் அண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இஸ் இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? எக்ஸிட் காலில் போயிடும், ஒரு எர்த்து போல் ஒரு இதுவாகிடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஆகிற விக்டம் வந்து கண்டினியூஸாக சில பேருக்கு அந்த ஒரு மின் கசிவு தொடர்ந்து ஆயிண்டே இருக்கலாம். நம்ம ஒரு கான்டாக்ட் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்டாக்ட் ஃப்ரிட்ஜில் இருக்கும், அந்த எலக்ட்ரிக் கரண்ட் தொடர்ந்து பாஸ் ஆகலாம். அது சில பேர் பார்த்தீங்கன்னா கை தொட்டு ஷாக்னு எடுத்துருவாங்க. அது நம்மளோட பிரெயின் கொடுக்குற இம்பல்சஸ், எஸ் ஷாக் அடிக்குதுன்றது நம்ம ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் டபால்னு எடுத்துடுறோம். சில பேர் அந்த எலக்ட்ரிக் ஷாக்கில் அதை அட்டாச் அது என்னென்னா இழுக்கும்போது அந்த எடுக்கவே மாட்டாங்க, இல்லைன்னா கண்டினியூஸ் எலக்ட்ரிக்கல் ஷாக். அதில் வந்து நிறைய வோல்டேஜ் இருக்கிறவங்க கண்டினியூஸ் எலக்ட்ரிக்கல் ஷாக் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து யாராவது அவங்கள பார்த்துட்டு போய் அவங்க ஏதாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க அதுக்கும் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும் ஃபஸ்ட்டு. அதே போல் கூட தண்ணி கிண்ணி இருந்துச்சுன்னா அதுலேயும் எலக்ட்ரிசிட்டி நல்லா பாஸ் ஆகும், அவங்களுக்கும் எலக்ட்ரிக் ஷாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அந்த சோர்ஸ், அதை எலக்ட்ரிக் சோர்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு வழக்கமான இருக்கிற பிஎல்எஸ், அவரோட இதயம் துடிப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், கெரோட்டிட் பார்க்கணும். அதாவது பிஎல்எஸ் பேசிக் லைஃப் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இதய துடிப்பு இல்லைன்னா நம்ம வந்து மேனுவலாக கம்ப்ரெஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும். அது மறுபடியும் இதய துடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்பாட்டில் ஒரு இஷ்யூ நடந்து ஸ்பாட்டில் ஒரு 5 to 10 minutes அவங்களோட உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு
உயிர் போகக்கூடிய பாதிப்புன்றது இது நான் சொன்ன இதே தான். நம்ம அந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸ் வந்து ஹார்ட் மசில்குள்ளே போகும்போது அந்த ஏற்கனவே நம்ம ஜெனரேட் ஆகிற ஹார்ட் மசில்ஸ் ஒரு எலக்ட்ரிக் இம்பல்சஸ் தான் அது பிரேக் ஆகும்போது தான் உயிர் டக்குன்னு போகும். புரியுதுங்களா? அதுக்கு நான் சொன்னபடி இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட், அதாவது சிபிஆர்னா கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன், அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். கெரோட்டிட் பல்ஸ் இல்லைன்னா உடனே சிபிஆரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு எமர்ஜென்சி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அடுத்த எமர்ஜென்சி எய்ட் வர வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன், கம்ப்ரெஷன் இது மாற்றி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அட்லீஸ்ட் அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது.